அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக சூனியம் சம்பந்தமாக இணையதளங்களில் பல செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். என்னன்னு சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் பிஜே அவர் ரமலான் உரையில் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், தொடர் பயானில் சூனியம் என்பது இல்லை அப்படின்ற பிரச்சாரத்தை செஞ்சு இது மட்டும் இல்லாமல் சவாலும் விட்டார். எனக்கு யாராவது சூனியம் வைங்க, சூனியம் இதாகிடுச்சுன்னா 50 லட்ச ரூபா தரேன், ஜமாத்து மூலியம் 50 லட்ச ரூபா தருவாங்கன்ற சவால் விட்டார். இது ஒரு நல்ல செய்தி தான். இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு திருச்சியிலேருந்து ஒருத்தன் வந்தான், அகோரி மணிகண்டன் சொல்லி ஒருத்தன் வந்தான். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், சவாலை ஏற்றுக்கிட்டு நான் உங்களுக்கு சூனியம் வைக்கிறேன், நான் ஜெயிச்சா எனக்கு 50 லட்ச ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்பவும் விடலை. அவங்ககிட்ட ஏகத்துவ பிரச்சாரத்தை என்றது கிடையாதுப்பா, படைத்தவன் இறைவன் ஒருத்தன் தான், அவன் இது ஒன்றுலாம் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தால் அவன் ஆடி தான் நடக்கும், உன்னால் எதுவுமே செய்ய முடியும். இல்லை நான் செய்வேங்க ஐயா, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். என்னப்பா எப்படிப்பா எத்தனை நாள்ப்பா வைப்பேன், எனக்கு ஒரு கண்டம் வேணும், 48 நாள் வேணும் அப்படின்னு சொன்னால், மக்கள்கிட்ட ஒரு மூல நம்பிக்கை ஒழிக்கிற விதமாக ஒரு நல்ல செய்தி தான் இந்த விஷயம். இது பல பத்திரிகையில் போட்டாங்க. விடுதலை பத்திரிகையில் தீக்காக்காரங்க கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நாங்கள் எடுக்காத இதை கூட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்திருக்கேன் பெருமைப்படுத்தியும் ஒரு பத்திரிகையில் போட்டாங்க. பல நியூஸ் சேனலில் பத்திரிகைகள் நிறைய விஷயத்தில் வந்துச்சு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இதை செஞ்சாலும் ஒரு அரிப்பெடுத்த கூட்டம் அதை குறை சொல்லியோ, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு முஸ்லீமா வாழணும், நீ இப்படி தான் இருக்கணும், இறைவனுக்கு அஞ்சு இருக்கணும்னு சொன்னா, இல்லை அவர் சொல்லிட்டாரா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொல்லிட்டா, அப்படிலாம் கிடையாது, நீ காஃபிரா தான் வாழணும்னு சொல்ற கூட்டம் கூட இருக்க தான் செய்யுது. அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்றது அளவு கூட செய்வாங்க போல. ஏன்னா அடுக்கடுக்கா நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும், சும்மா ஒன்றும் நம்ம சொல்லலை, அடுக்கடுக்கா பார்த்துட்டு ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, இதை ஒதுக்கிட்டு சம்பந்தமா அவ்வளோ மக்களை கூப்பிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு அவ்வளோ ஒரு பெரிய அளவு ஆர்ப்பாட்டம் செஞ்சால் கூட அதை கழுவி குடிக்கிற கூட்டமும் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. அதில் என்ன தப்பு இருக்குது? மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணுன்றதுக்காக அதையும் கழுவி குடிக்கிற விஷயமாக அது செய்கிறது தப்பு, அது செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேசுகிறாங்க. அதுக்கு ஆதாரம் கொடுத்தாச்சு. அது கொலைக்கிறனாய் கொலைக்க தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குண்டான கூலி நல்லா கிட்ட தான் ஏந்தி தான் நம்ம சரி, இவங்களால நம்மளுக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, செய்கிறோம். அதுக்குண்டான கூலி மறுமையில் வாங்கிக்கலாம். இப்போ இந்த மேட்ருக்கு வருவோம், சூனியம் சம்பந்தமான மேட்ருக்கு வருவோம். இந்த சூனிய ஒப்பந்தத்தை எதிர்த்து அல் அலிமுல் புகாரி என்ற ஒரு முட்டாள் ஒரு வீடியோ ஒன்று பரப்பி இருக்கிறான். அதுவும் ஒரு வாரமாக 2 வாரமாக தான் வந்துட்டு இருக்கு, பரப்பிட்டு இருக்கிறான். நானும் ஃபோனில் அவங்ககிட்ட சில தகவலை பற்றி பேசினேன், அவனும் சில விஷயங்களை சொன்னான். அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். அவங்ககிட்ட தொலைபேசியில் தொடர்புன்னு நான் கேட்குறேன், என்னப்பா இந்த மாதிரி போஸ்டரை பார்த்தோம், சூனியம் இருக்குன்னு சொல்கிறியே, சூனியம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது அப்படின்ட்டு அவன் சொன்னான். சரி சூனியம் இருக்குன்ற, அப்போ அகோரி மணிகண்டனும் பீஜும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களே, அப்போ பீஜே மௌத்தா போயிடுவாரா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போ ஒரு ஆதாரபூர்வமாக அவன் இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் கேட்டதுக்கு அவன் கண்டிப்பாக பதில் சொல்லியிருக்கணும். அவன் என்ன பதில் சொல்கிறான், அதில் பார்த்தீங்களா அதில் இன்னொரு நம்பர் இருக்க பாருங்க, அந்த நம்பருக்கு ஃபோன் அடிங்கன்னு சொல்கிறான். நீ 2 நம்பர் போட்டுருக்குற, அப்போ எதுக்கு உன் நம்பரை போட்ட? உனக்கு சொல்ல திராணி இல்லையா, இல்லை நீ ஒரு ஆம்பளை தானா என்னன்னு தெரியல எனக்கு. 2 நம்பர் போட்டிருக்கிறேன், நான் உன்னை கேட்டேன், நீ சொல்லலை. சரிங்க இப்போ பிஜே மௌத்தா போயிடுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, நான் ஒரு பையனோட வேலை விஷயமா நான் மதுரை வரைக்கும் வந்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் சென்னையில் இல்லை அப்படின்னு மலுப்புற விதமாகவே பேசிகிட்டு இருக்கிறான். அதுலேருந்து என்ன தெரியுது, அவன் சும்மா விளம்பரத்துக்கு நம்ம பெரிய ஆள் ஆகணும், நம்ம எல்லாரும் மத்தியில் ஒரு நல்ல இது வரணும் அப்படின்னு எல்லாருமே சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நம்ம எதிர்த்தா நம்ம ஓரளவுக்கு பெரிய ஆளாக வந்துடுவோம், நிறைய நியூஸ் சேனலில் வருவோம், நம்ம அவங்கள திட்டினா உடனே எல்லாரையும் நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே செய்கிறாங்களேன்றதுலாம் தெரியலை. அவனும் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டான். பேசிக்கிட்டே இருந்தான், நான் மதுரையில் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னால், சரி சொல்லுப்பா சூனியம் இருக்குதா இல்லைன்னு பேசிகிட்டே இருக்கும்போது உடனே ஃபோனை வச்சுட்டான். இது ஒரு ஆம்பளைத்தனமா? ஒரு பொட்டையை கூட ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தைரியமாக பேசும் போல, இவன் பேசுறதுக்கு திராணி இல்லாதவன்லாம் நம்பரை போட்டு ஒரு விளம்பரம் பண்ணுற அளவுக்கு தானே இது இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த அகோரி புகார் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், போஸ்ட் அடித்து இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும், இது சம்மந்தமாக கமிஷனர் ஆஃபீஸில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினான். அது ஆர்ப்பாட்டமா இல்லை என்னன்னுலாம் தெரியல, அது ஆர்ப்பாட்டம்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது என்னன்னு சொன்னால், காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த மீன் வியாபாரம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி பார்த்தாவே பயம் வரா மாதிரி, ஒரு கவர்ச்சிகரமாக சின்ன ஜாக்கெட் போட்டுக்கிட்டு, லிப்ஸ்டிக் விட்டுக்கிட்டு, மேக்கப் பண்ணிக்கிட்டு இப்படி இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எவ்வளோக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் தெரியல, அவங்களும் வந்துட்டாங்க. அங்கே நின்று கும்பலாக அவங்க சொல்கிறத கத்துறாங்க. அவங்களும் ஒரு பஜாரி ஒருத்திக்கு பேட்டி கொடுத்தா, கம்பல் இவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டோம், மோதிரத்தை இவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டோம், ஒருத்தி பேட்டி கொடுத்தா. அவளுக்கு பீஜனா யாருன்னு தெரியாதான்னு கூட தெரியல. அவள் இங்கே உள்ள பிரச்சனை பேசாமல் அங்கே இருக்குது இப்படி இருக்குது அப்படின்றா. அல்லாவும் சிவனும் வாழக்கூடிய பூமின்றா. இப்போ ஒரு முஸ்லீமை நீ ஒரு இதுக்கு யூஸ் பண்ணால் பரவாயில்ல, அல்லாவும் சிவனும் வாழக்கூடிய பூமினா இதெல்லாம் ஒரு ஏகத்துவ ஜமாத்தா? ஏகத்துவம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு இவனுக்கு தெரியுமா?
இவன் ஒரு அகோரி மணிகண்டனோட மோசமான இவனா இருக்கிறான். இவனுக்கு மாமிசத்தை திங்கிறவனோட மோசமா இருக்கிறான். அந்த பஜாரி சொல்லும் போது கூட சொல்றா, நான் ஒரு பாயை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுதான் ஒரு ஒற்றுமையா? அவ அல்லாவும் சிவனையும் வந்து மொத்தமா ஒரே இணை வைக்கிறா. அவளை கொண்டு வந்து நீ வச்சுக்கிட்டு அவளுக்கு வந்து அகோரி மணிகண்டன்ற பேர் கூட தெரியல. அவ அகோரி மணிகண்டன்றா, இவன் பக்கத்துல இருந்து அகோரி மணிகண்டன் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்து நான் கத்த விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா லிப்டிக்கை போட்டுட்டு மார்பகத்தை காமிச்சிட்டு ரொம்ப ஒரு இளைஞர்கள்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்துக்கிட்டானா அவன் ஆர்ப்பாட்ட விஷயமா போயிருக்க மாட்டான். அந்த பெண்களை பார்த்து ஒரு கவர்க்காக தான் போயிருப்பான் போல. அதனால தான் இவனும் ஆக்ரோஷமா பேசுறான். கீழெல்லாம் அந்த பெண்களை நிற்க வச்சுட்டு இவன் மேலே நின்று பேசுறான். பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுலாம் தெரியல, ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி கத்தி பேசுறான். இதெல்லாம் ஒரு ஜமாத்துக்கு உண்டான இதுவா? இதுதான் ஒரு ஏகத்துவ ஜமாத்து நிலைநாட்டுறதா? மக்கள் இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். சூன் என்பது கிடையாது, இறைவன் ஒருத்தன் தான் கொண்டு வந்தா. நீங்க வந்து இறைவன் பல இறைவன் இருக்கான்ற மாதிரி தான் நீ காட்டிட்டு இருக்கிறா. நீ கூட்டிட்டு வந்த போலையும் அதே தான் சொல்றா. இந்த இறைவன் அல்லாவும் சிவனும் வாழக்கூடிய பூமின்னு தான் சொல்றா. அதுக்கு நீ துணை போகிற. இவன் வந்து ஒரு முஸ்லீமே இல்லைன்றதுக்கு ஆதாரத்தை பாருங்க. முதல்ல என்ன செஞ்சான், சூனியம் இருக்குதுன்ட்டான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சான், அல்லாவும் சிவனும் வாழக்கூடிய பூமின்னு அந்த பொம்பளை பேச துணை போய் அது மீன் மார்க்கெட்டில் உள்ளவங்களெல்லாம் கூட்டு வந்து கத்த விட்டான். அதுலேயும் வந்து ரொம்ப ஆபாசமாகவும் இருக்க வச்சான். சரி, இவனை நான் கேட்குறேன், அடுத்து ஒரு மாந்தர் தீன் என்ற ஒரு முஸ்லீமை சார்ந்தவங்ககிட்ட தான் ஒப்பந்தம். அது இவனுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் தெரியல. இது வந்து என்ன செய்ய போறான்னு தெரியல. இது வந்து மத கலவரத்தை தூண்டக்கூடிய செயலாக இருக்காது. அதை வந்து இவன் என்ன செய்ய போறான்னு தெரியல. இவனை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா சகோதரர்களே, ஒன்று இவன் விளம்பரத்தில் பெரிய ஆள் ஆகணும். அதுக்காக அவன் என்ன முடிவு பண்ணிட்டான். அதுக்கடுத்து தௌஹீத் ஜமாத்தை திட்டுனா, தௌஹீத் ஜமாத்தை நம்ம ஏதாவது பேசுனா, பிஜே வந்து இழிவாக பேசினா மட்டும்தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவரை வந்து பேசினா மட்டும்தான் எல்லாரும் நம்மளை பற்றி பேசுவாங்கன்னு அவங்க அறிஞ்சு வச்சதுனால அடுத்து மறுபடியும் இது மாதிரி செய்யறான். அவனோட கான்செப்ட் எல்லாமே விளம்பரம் செய்யணும். இவனை கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, சூனியம் இருக்குதா இல்லையா, இல்லை இவன் மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான செயலை செய்யறானா என்னன்னு தெரியல. ஏன்னு சொன்னா, அகோரி மணிகண்டனிடம் போட்ட ஒப்பந்தத்துக்கு வந்து கமிஷன் ஆஃபீஸ் வாசல்ல போய் நின்று கத்தி மனு கொடுத்தா. இந்த மாந்தீரன் தீன் என்ற கிட்ட போட்ட ஒப்பந்தத்தை வந்து இவன் செய்யலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இவனை வந்து விளம்பரம் செய்யணும், இவன் வந்து ஒரு அளவுக்கு பெரிய ஆளாக ஆகணுன்றதுக்காக தான் இவனும் இவன் மாமனாரும் சேர்ந்து செய்யக்கூடிய செயல் தான் இது. சரிங்களா? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கும் சகோதரி, ஒரு முஸ்லீமே கிடையாது, விளம்பர வியாபாரி மாதிரி தான் இருக்கான். ஒரு முட்டாளுங்களும் அடிக்கட்ட முட்டாளாக இருக்கான். இவன் பிஎல்லாம் எதுக்கு போடுறான்லாம் தெரியல. இவன் படித்தானா இல்லை போயிட்டு அங்கே போய் உட்காந்து தரையை தேய்ச்சிட்டு வந்தான்லாம் தெரியல. இவன் வந்து இந்த மீன் மார்க்கெட் பொம்பளைலாம் கூட்டு வரதுனால அங்கேயும் போய் பொம்பளை சைட் அடிக்கிறதுக்காகவே காலேஜ் போயிருப்பான்லாம் கூட சொல்ல முடியாது. சாம்பலில் வந்து ஒன்றுக்கு மோல்றாரு பிஜே, ஒரு ஜனாசா மேலே வந்து ஒன்றுக்கு மோல்றாருன்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஜனாசாவை எரிக்கலாமா? அதுக்கு வந்து துணை போகிற மாதிரி தானே இருக்குது. நம்ம இல்லாத விஷயத்த சொல்கிறோம், அதுக்கு வந்து இவன் வந்து இது இப்படி செய்யக்கூடாதுன்றான். இப்போ குடிக்கிறது அறாமுன்னு சொல்கிறோம், ஏன் பிஸ்மில்லா சொல்லி குடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு கீழ்த்தரமான ஒரு கேள்வி தானே. இவன் வந்து ஒரு இஸ்லாத்தை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி தானே பேசுகிறான். ஜனாசான்றது நம்ம எரிக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதுலேயும் வந்து அதில் ஒன்றுக்கு மோல்றாரு பிஜே. அது ஒரு மட்டகரமாக சும்மா மட்டகரம் தான் பேசுகிறான். அது மட்டும் தான் உனக்கு தெரியுமாலாம் தெரியலை. நாங்கள் கேட்கணும், நிறைய கேள்வி கேட்கலாம். இவன் தான் உண்மையில மட்டகரமாக இருக்கான். நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஜனாசா மேலே படுக்கக்கூடாது, ஜனாசா மேலே நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒரு சாம்பல் மேலே வந்து ஒன்றுக்கு மோல்றாரு பிஜே, ஒரு இழிவுபடுத்துறாருன்னு சொல்கிறான். அகோரி மணிக்கிட்ட வந்து சாம்பலை தான் கொண்டு வந்தாரு. இவருக்கு எப்படி தெரியும்? அவன் அகோரி மணிக்கு கொண்டு வந்தது சாம்பல் தானா? அது உனக்கு தெரியுமா? இல்லை அது எரிக்கிறது அப்போ நீ வந்து துணை போறியா? எரிக்கிறது கரெக்டுன்றியா? இல்லை அது உச்சா போகிறது தான் தப்பான்னு நான் கேட்குறேன். நீயும் அகோரின்றதுனால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எரிச்சிங்களான்றதெல்லாம் தெரியலை. சாம்பல் எரிக்கிறது கூடுமா, இல்லை அதில் உச்சா போகிறது தப்பா? அதுக்குண்டான விளக்கத்தை நீ எனக்கு சொல்லு. சும்மா பிஜே வந்து மட்டகரன் பேசினா மட்டும் விளம்பரம் ஆக முடியாது. சரிங்களா? இதுலேயே தெரியுது இவன் நாயை விட ரொம்ப மோசமான மட்டகரமான விளம்பரத்தாரியாக இருக்கிறான். சும்மா விளம்பரத்துக்காக ஏதோ பேசணுன்றதுக்காக பேசுகிறான். ஆனால் மக்கள் வந்து சிந்திப்பாங்க, மக்கள் இடத்துல வந்து இவனுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உண்டாகணும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பேசினா நம்மளை வந்து பெரிய ஆக்கிடுவாங்க, நம்ம பேசினா பெரிய ஆக்கிடுவாங்க. ஆனால் நீங்களே சிந்திச்சு பாருங்க மக்களே, இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான்னு சொல்லி. அவன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யறான், சூனியம் இருக்குது, அகோரி மணிகிட்ட துணை போற மாதிரியே தான் பேசுறான். ஒரு குரானை மறுக்கக்கூடியவனா இருக்கிறான். இவன் ஒரு முஸ்லீமே கிடையாது, இவன் குரானை மறுக்கக்கூடியவனா இருக்கிறாங்க. சூனியக்காரர்கள் ஒரு காலமும் ஜெயிக்க மாட்டான்னு அல்லாவே சொல்றான். ஆனா இவன் சூனியத்துக்கு துணை போற அளவுக்கு இருக்கிறான். இவன் ஒரு மோசமான ஒரு நாயை விட கேவலமான ஜென்மமா இருக்கிறான். இவங்கிட்ட போய் விவாதம் பண்ற அளவுக்குலாம் தகுதியானவங்க எல்லாம் கிடையாது. இவங்கிட்ட விவாதம் பண்றவனா எப்படி இருக்கணும், ஒரு சேரிக்காரனாவும் ஓத்தாங்க அம்மான்னு பேசுற கூடியவனா தான் இருக்க வேண்டியது போல. இவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். தமிழர் தௌஹீத் ஜமாத் சகோதரில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு கேடுகட்ட ஒரு சேரிக்காரனிடலாம் போய் விவாதம் செஞ்சிடாதீங்க தயவு செஞ்சா உங்களோட மதிப்பு போயிடும். சாக்கடையில மேல நம்ம கள்ளத்துக்கு போட்டு என்ன செய்யும், நம்ம மேலதான் தெரிக்கும். அந்த மாதிரி நம்ம விட்டுட்டு போக வேண்டியதான். ஒரு நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு தான் போகணும் தவிர இந்த மாதிரி சில்லற பசங்க கிட்ட சின்ன பசங்க பேசுறாங்கன்றதுக்காக நம்ம விவாதத்தை இறங்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. இவன் ஒரு பொய்யன் ஒரு விளம்பரதாரின்றது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். மக்களே நீங்க சிந்திச்சு பாருங்க, இவன் ஒரு முட்டாளி, ஒரு கேடு கட்டவன்றதை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிரூபிச்சிட்டேன். இந்த மாதிரி சாக்கடையிலிருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடியவனா நல்மக்களா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரியுமாக.